Hello friends, welcome to Thamtech Express. In this video, recently launched Motorola Edge 50 Neo 5G phone. This phone is already launched. Now, the sale is Flipkart start. This is an ultra slim phone. This budget is $24,000. Blue, red, grey, sand color. This is front glass, side frame, and back wagon leather finish. Now, this phone is feature. First RAM. இந்த phoneல RAM 8GB கொடுத்திருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கு. அது இல்லாம virtual RAM பார்த்தா அப்படினா 8GB கொடுத்திருக்காங்க. சோ மல்டிடாஸ்கிங் பார்த்தோம் அப்படினா ஸ்மூத்தா இந்த 8GB ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இந்த phoneல நல்லா கொடுத்திருக்காங்க. ரெண்டாவது இன்டர்னல் ஸ்டோரேஜ். இந்த phoneல இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஸ்டார்டிங்ல 256GB மாஸா கொடுத்திருக்காங்க. சோ இது மூலமா நீங்க நிறைய ஃபைல்ஸ், வீடியோஸ், ஆடியோ ஸ்டோர் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது UFS 2.2 பேஸ் பண்ணிருக்கு. இது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருந்தாங்கன்னா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். ஏனா லேட்டஸ்ட் 4.0 வந்துருச்சு. அது இல்லாம இந்த phoneல கான்ஸ்லாட் சப்போர்ட்டே கிடையாது. சோ இன்டர்னல் ஸ்டோரேஜ் நம்பி தான் இருக்கு. ஆனா இன்டர்னல் ஸ்டோரேஜ் மாஸா கொடுத்திருக்காங்க. சோ செகண்ட் ஆப்ஷன் எக்ஸலென்ட்டா இருக்கு. தேர்ட் OS. இந்த phoneல லேட்டஸ்ட் Android 14 கொடுத்திருக்காங்க. இதுல என்ன ஸ்பெஷல் அப்படினா 5 OS அப்டேட்டும் 5 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட்டும் கொடுத்திருக்காங்க. சோ இது ஒரு மாஸான ஆப்ஷனா இந்த phoneல இருக்கு. அடுத்து பேட்டரி. இந்த phoneல 4310 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. ஒரு ஸ்மார்ட் போன் இருந்தது அப்படி ஒரு ஸ்மார்ட் போன் வாங்குறோம் அப்படினா மினிமம் ஒரு 5000 இருந்ததுனா ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். ஆனா இதுல 4310 தான் கொடுத்திருக்காங்க. பெரும்பாலான மோட்டரோலா போன்ல பார்த்தோம் அப்படினா எல்லாத்துலயுமே பார்த்தோம் அப்படினா 5000 mAh தான் கொடுத்திருக்காங்க. பட் இந்த phoneல எல்லா ஃபீச்சர்ஸ்மே எக்ஸலென்ட்டா இருக்கு. பட் பேட்டரி மட்டும் ஏன் இந்த பவர் கம்மி பண்ணாங்கன்னு தெரியல. பட் ஒரு லைட்டான யூசேஜ்க்கு பார்த்தோம் அப்படினா இது ஓகே தான், ஒரு டீசன்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். பட் ஹெவியர் டாஸ்க் பண்ணும்போது பேட்டரி குறையிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கு. அது இல்லாம ஃபாஸ்ட் சார்ஜிங் பார்த்தோம் அப்படினா 68 வாட்ஸ் கொடுத்திருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கு. அண்ட் 15 வாட்ஸ் பார்த்தோம் அப்படினா வயர்லெஸ் சார்ஜ் கொடுத்திருக்காங்க. and up to 34 hours ஸ்டாண்ட் பை மோட்ல இருக்கும். சோ பேட்டரி பார்த்தோம் அப்படினா ஓவராலா ஒரு அவரேஜான லெவல் கொடுத்திருக்காங்க. அடுத்து சிப்செட். இந்த phoneல சிப்செட் பார்த்தோம் அப்படினா MediaTek D7300ங்கற ஒரு மிட் ரேஞ்ச் சிப்செட் கொடுத்திருக்காங்க. இது ரீசன்ட்டா லான்ச் பண்ண சிப்செட் தான் 2024. இதனோட ஸ்பீட் பாத்தீங்கன்னா 2.5 பிரைமரி கிளாக் ஸ்பீடா இருக்கு. இந்த சிப்செட் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படினா நார்மல் டாஸ்க் பிளஸ் அட்வான்ஸா இருக்கிற ஹெவி டாஸ்க்கும் பார்த்தோம்னா சூட்டபிள் தான். கேமிங்கான சப்போர்ட் இருக்கு. அதுக்கு அப்புறம் மல்டி டாஸ்கிங் பண்ண முடியும், வீடியோ எடிட்டிங் பண்ண முடியும். ஒரு ஃபிளாக்ஷிப் சிப்செட்ல என்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே இந்த சிப்செட்ல பண்ண முடியும். பட் ஆனா இது ஃபிளாக்ஷிப் சிப்செட் கிடையாது, ஒரு மிட் ரேஞ்ச் சிப்செட் தான். இதுல யூஸ் பண்ற கேமிங் பார்த்தோம் அப்படினா GPU ARM Mali G615 MC2 கொடுத்திருக்காங்க. அது இல்லாம இது ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸும் ஒரு நல்ல பேட்டரி லைஃபும் பார்த்தோம் அப்படினா இந்த சிப்செட்ல எதிர்பார்க்க முடியும். இந்த சிப்செட்ல பேட்டரிக்கு மட்டும் பார்த்தா அப்படினா 91% கொடுக்குது. CPU 38%, கேம் 26%. ஒருவேளை இந்த பேட்டரி 91%னால தான் இந்த பேட்டரி பவர் இங்க குறைச்சாங்களா என்னங்கிறது தெரியல. சோ ப்ராசஸர் பார்த்தோம் அப்படினா ஒரு நல்ல ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. அடுத்து டிஸ்ப்ளே. சோ இந்த phoneல டிஸ்ப்ளே பார்த்தோம் அப்படினா எக்ஸலென்ட்டா இருக்கு. 6.4 ஸ்கிரீன் சைஸ் கொடுத்திருக்காங்க. and Super HD ரெசல்யூஷன் கொடுத்திருக்காங்க 1.5K. இதுவும் ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கு. and 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்காங்க. இதுவும் நல்லா இருக்கு. AMOLED LED பேனல் கொடுத்திருக்காங்க. சோ இதுவும் எக்ஸலென்ட்டா இருக்கு. and 10 bit billions of colors கொடுத்திருக்காங்க. அவுட்டோர் விசிபிலிட்டிக்கு 2500 பீக் நெட்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுவும் எக்ஸலென்ட்டா இருக்கு. அதுக்கு அப்புறம் HDR10+ கான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கு. and Gorilla Glass 3 ப்ரொடக்ஷன் கொடுத்திருக்காங்க. and பிக்சல் டென்சிட்டி பார்த்தோம் அப்படினா 4600 ppi கொடுத்திருக்காங்க. சோ ஓவராலா டிஸ்ப்ளே பார்த்தோம் அப்படினா ஒரு ஃபிளாக்ஷிப் லெவல்ல கொடுத்திருக்காங்க. எக்ஸலென்ட்டா இருக்கு. அடுத்து கேமரா. இந்த phoneல பேக் கேமரா பார்த்தோம் அப்படினா ட்ரிபிள் செட்டப்ல கொடுத்திருக்காங்க. 50 MB, 13 MB, 10 MB. இதுல மெயின் கேமரா 50 MB பார்த்தோம் அப்படினா Sony Lydia Sensor 700C கொடுத்திருக்காங்க. OIS கான சப்போர்ட் இருக்கு. அதுக்கு அப்புறம் மோட்டரோலா யூசுவலா யூஸ் பண்ற குவாட் பிக்சல் டெக்னாலஜி கொடுத்திருக்காங்க. சோ Sony சென்சார் இருக்குதுனால ஒரு ஹை குவாலிட்டி பிக்சர்ஸ் கேப்சர் பண்ண முடியும். இது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கு. அதுக்கு அப்புறம் 13 MB அல்ட்ரா வைட் கொடுத்திருக்காங்க. 10 MB டெலிஃபோட்டோ கேமரா கொடுத்திருக்காங்க. OIS கான சப்போர்ட் இருக்கு. 3x ஆப்டிகல் ஜூம் கொடுத்திருக்காங்க. and 30x பார்த்தோம் அப்படினா சூப்பர் ஜூம் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. மேக்ஸिमम வீடியோ ரெக்கார்டிங் பார்த்தோம்னா 4K வரைக்கும் கொடுத்திருக்காங்க 30 ஃப்ரேம் செகண்ட்ல. அதுக்கு அப்புறம் கேமராக்கான சாஃப்ட்வேர்ஸ், வீடியோக்கான சாஃப்ட்வேர்ஸ்லாம் கொடுத்திருக்காங்க.
இது இல்லாமல் செல்ஃபி கேமரா பார்த்தோம் அப்படின்னா 32 MP வந்து ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. குவாட் பிக்சல் டெக்னாலஜி பேஸ் பண்ணி இருக்குது. ஸோ இந்த செல்ஃபி கேமராவிலையும் 4K வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சப்போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் LED வந்து ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக கேமரா பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து ப்ரைஸு. இந்த ஃபோன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி 24,000 வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து சேல் பண்ணுறாங்க. இதில் வந்து வேரியண்ட் வந்து ஒரே வேரியண்ட் தான் வருது, 8GB 256GB. ஸோ ஒரு நல்ல காம்பினேஷன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் வந்து இந்த ஃபோனில் வந்து இல்லை. ஏன்னா இந்த ஃபோனில் இருக்கிற ஸ்லாட்டே மொத்தம் 2 தான், ரெண்டுமே வந்து சிம் கார்டு தான். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோனுடைய முக்கியமான டாப் ஃபீச்சர்ஸ். இந்த ஓவரால் டாப் ஃபீச்சர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே எக்ஸலண்ட்டாக தான் இருக்குது. ஆனால் பேட்டரிக்கு மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அவரேஜான லெவல் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 5000 கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஒரு எக்ஸலண்ட்டான ஆப்ஷனாக இருந்திருக்கும். அடுத்தது வந்து அதர் ஃபீச்சர்ஸ். இந்த ஃபோனில் மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா யூஸ்வலாக கொடுக்கக்கூடிய ஸ்டூடியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க வித் டால்பி அட்மோஸ். ஸோ சவுண்ட் சிஸ்டம் பார்த்தோம் அப்படின்னா கிறிஸ்டல் கிளியராக வந்து இருக்கும். மோட்டோ வந்து இன்றைக்கி நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. எல்லா ஃபோன்லையுமே பார்த்தோம் அப்படின்னா இந்த டால்பி அட்மோஸ் வந்து டிஃபால்ட்டாக கொடுக்குறாங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. அண்ட் பேசிக்காக கொடுக்குற வைஃபை, GPS, ப்ளூடூத் இது எல்லாமே லேட்டஸ்ட் லெவலில் இருக்குது. அண்ட் பயோமெட்ரிக் பார்த்தோம் அப்படின்னா ஃபேஸ் அன்லாக் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஃபிங்கர் பிரிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டைப்-C ஆடியோ ஜாக் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்து IP68 வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது மேக்ஸிமம் 1.5 மீட்டர்ஸ் டெப்த் வரைக்கும் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் NFC-க்கான சப்போர்ட் வந்து இந்த ஃபோனில் இருக்குது. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோனுடைய மற்ற ஃபீச்சர்ஸ். இப்போ இந்த ஃபோனுடைய ட்ராபேக்ஸ் வந்து என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ஃபோனில் ட்ராபேக்ஸ் வந்து பார்த்தோம் அப்படி ட்ராபேக்ஸ் விட அட்வான்டேஜஸ் தான் அதிகமாக இருக்குது. பட் ட்ராபேக்ஸ் என்னங்கிறத நம்ம ஒன்று பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் கார்ட் ஸ்லாட் வந்து இல்லை. ஆனால் இது வந்து ரொம்ப பெருசாக இம்பாக்ட் பண்ணாது. ஏன்னா அவங்க இன்டர்னலே 256GB கொடுக்குறாங்கன்றதுனால இது ரொம்ப பெரிய ட்ராபேக்காக நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் 256GBலேயே நிறைய வீடியோஸ், ஆடியோஸ், ஃபைல்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ண முடியும். இதையும் தாண்டி நீங்கள் அதிகமாக டேட்டா ஸ்டோர் பண்ண மட்டும்தான் உங்களுக்கு கார்ட் ஸ்லாட்டுங்கிற ஒரு இதுவே வரும். ஸோ அதனால் இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் கார்ட் ஸ்லாட் வந்து பெருசாக இம்பாக்ட் பண்ணாது. இது ஒரு ட்ராபேக்காக நான் சொல்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோன் வந்து மேக்ஸிமம் 4K வீடியோ ரெசல்யூஷன் தான் சப்போர்ட் பண்ணுது. ஒரு 24 பட்ஜெட்டில் ஒரு 8K கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் எக்ஸலண்ட்டாக இருந்திருக்கும். ஆனால் வந்து கொடுக்கல. ஸோ இது வந்து ஒரு அவரேஜான ட்ராபேக்காக இருக்குது. அதுக்கப்புறம் FM-க்கான சப்போர்ட் வந்து இந்த ஃபோனில் கொடுக்கல. ஸோ இது வந்து ஒரு பெரிய ட்ராபேக்காக நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நிறையா ஃபோனில் வருது, சில ஃபோனில் வரதில்லை. ஸோ இதுதான் வந்து இந்த ஃபோனுடைய ட்ராபேக். இப்போ இந்த ஃபோன் வந்து ஒர்த் டு பை தானா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோன் வந்து ஒர்த் டு பை தான். ஏன்னா வந்து மோட்டோரோலா வந்து ஒரு ப்ரீமியம் பிராண்டட் கம்பெனி. ஸோ அதனால் அந்த பிராண்டுக்காக கண்டிப்பாக வாங்கலாம். அதுக்கப்புறம் மாசான ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃபோன் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெயிட் வந்து 171 கிராம் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு அல்ட்ரா ஸ்லிம்மான ஃபோனு. ஸோ 200 கிராமுக்கு வந்து கீழே இருக்கிறதுனால அது 174 கைக்கு வந்து உங்களுக்கு கச்சிதமான ஒரு ஃபோனாக வந்து இருக்கும். 8.1 mm வந்து திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு அல்ட்ரா ஸ்லிம்மான ஒரு ஃபோனாக வந்து இது இருக்குது. இது ஒரு ரீசனாக இருக்குது. அண்ட் கேமரா வந்து பார்த்தோம் அப்படின்னா சோனி சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டிசைனும் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் பர்ஃபார்மன்ஸும் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸலண்ட்டாக இருக்குது. MediaTek D7300ங்கிற ஒரு குவாலிட்டி மிட்ரேஞ்ச் சிப்செட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எல்லா ரீசனும் பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து ஒர்த் டு பை தான். அண்ட் பேட்டரிக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அங்கே மட்டும் கொஞ்சம் நீங்கள் வந்து பார்த்து வாங்க. ஏன்னா இந்த ஃபோனில் பேட்டரியோட பவர் வந்து 4310 தான். பட் இதில் எல்லாமே டாப் ஃபீச்சர்ஸாக இருக்குது. ஆனால் பேட்டரி மட்டும் பார்த்தோம் அப்படின்னா அவரேஜான லெவல் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப லோலுன்னு சொல்ல முடியாது, பட் அவரேஜான லெவலாக இருக்குது. நீங்கள் பேட்டரிக்கு வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் வேறு மாடல் வந்து கன்சிடர் பண்ணலாம். அடுத்து இந்த ஃபோன் பாக்ஸில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ஃபோன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து 68W சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. USB டைப்-C கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. சிம் எஜெக்ட் டூல் வந்து கொடுத்துருக்காங்க. வாரண்டி கார்டு இருக்குது, யூசர் கைடு இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரொடக்ட் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.